ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நகை சீட்டு கட்டி நம்ம எல்லாருமே கோல்டு நகை கண்டிப்பாக எடுப்போம். அப்படி நகை சீட்டு கட்டி நான் எடுக்கும்போது எனக்கு என்ன லாஸ் ஆச்சு, அதோட பில் இது தான். நான் ஃபைனலாக காமிக்கிறேன் பில்லு. என்ன நகை வாங்கினேன் அப்படின்றதும் நான் உங்களுக்கு கூட ஃபைனலாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ஒரு பேங்கிள் தான். நான் இது எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd Jan 2024. அன்றைக்கி கோல்டு ரேட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5850, 5850 ரூபா. நான் வாங்கின கிராம் 24.019 கிராம். இப்போது இது 3 பவுனு கிட்டக்க. அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 5850 ரூபா. அப்போ 1,40,40,511 ரூபா. இப்போ இதுக்கூட வேஸ்டேஜ் எனக்கு நான் எவ்வளோ கட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,727 ரூபா நான் வேஸ்டேஜ் கட்டினேன். ஆக்சுவலாக நம்ம கோல்டு சீட் போட்டு எந்த நகை வாங்கினாலும் அப் டு 18% வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேதாரம் கிடையாது. நோ வேஸ்டேஜ். டிபெண்ட்ஸ் 18%க்கு மேலே போனால் மட்டும்தான் நம்ம வேஸ்டேஜ் கட்டணும். ஆனால் எனக்கு கம்மியாக இருந்தாலுமே நான் வேஸ்டேஜ் கட்டினேன். ஏன் வேஸ்டேஜ் கட்டினேன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு நான் வாங்கின நகை இது வேஸ்டேஜ் கட்டி இதுக்கு நான் 3% ஜிஎஸ்டி கட்டி இதுக்கு நான் வாங்கின நகையோட விலை பார்த்திங்கன்னா 1,52,686 ரூபா. ஸோ இங்கேயே எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 7+4 ஜிஎஸ்டி கம்பல்சரி எல்லாருமே கட்டியாகணும். ஆனால் நம்ம வாங்குகிற நகையிலேருந்து இது வேஸ்ட்டு தானே. ஸோ இங்கேயே எனக்கு 12,000 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் இதை வாங்கும்போது என் கையில் கை காசு இல்லை. ஆக்சுவலாக இந்த வரிசைக்கெலாம் வைப்பாங்க தெரியுங்களா, நகை போடுவாங்க. அந்த நகையில் ஒரு செயின் இருந்துச்சு, 1 பவுன் கிட்டக்க ஒரு செயின் இருந்தது. அப்புறம் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மா போட்ட மோதிரம் இருந்துச்சு. அவருக்கு எங்கள் சாருக்கு மோதிரம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த மோதிரம் இருந்துச்சு. சரி, அந்த மோதிரம் அவர் யூஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜிஆர்டி நகைக்கு போனோம். ஆக்சுவலாக அப்போ போகும்போது தான் இந்த வரிசையில் வந்த செயின் அந்த அளவுக்கு போட்டுட்டு இருந்துட்டு அப்பையிலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, இதை சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ ரேட்டுக்கே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே எந்த கோல்டு செயினுக்கு போனாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கோல்டை ஃபஸ்ட்டு போனோடனே கிராம் செக் பண்ணுவாங்க. கிராம் செக் பண்ணும்போது 1 கிராம் இருக்கும். அப்புறம் போய் மெல்ட் உருக சொல்லுவாங்க. உருக்கி பார்த்தோன்னா அதுக்கு 1 கிராம் வரும். அப்புறம் பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. இந்த செயின் ஆக்சுவலாக ஜிஆர்டியில் எடுத்ததில்லை, எங்களுக்கு வரிசையில் வந்தது. ஸோ எந்த கடையில் எடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் அங்கே கொடுக்கும்போது அங்கே ஃபஸ்ட்டு பியூரிட்டி செக் பண்ணாங்க. பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு உருக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் உருக்க போயிருந்தோம். அப்போ உருகின பிறகு அது வந்த கிராம் 11.9T. எவ்வளோ குறைஞ்சிடுச்சு பாருங்கள். அப்போ அந்த கோல்டு ரேட்டே 5,850 ரூபா. அப்போ 11.90 கிராம் அப்படின்னு பார்த்தோன்னா 69,615 ரூபா. எதுக்கு 1000 ரூபா லெஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பியூரிட்டின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம எல்லா கடையிலையுமே ஜிஆர்டின்னு கிடையாது, எந்த கடைக்கு நம்ம போனாலுமே இது காமன் நேச்சுரல். அவங்க கடை இல்லாமல் வேறு கடை இருந்ததுன்னா கண்டிப்பாக செல்ல கடையில் பியூரிட்டி கரெக்டாக இருக்கும், அது அப்படியே எடுத்துப்பாங்க அவங்க. ஆனால் செல்ல கடையில் அவங்க பியூரிட்டி மிஷினில் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு லாஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதே போல் லாஸ் ஆகிடுச்சு எனக்கும். ஸோ நான் வாங்கிட்டு போன நகையோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 72,189 ரூபா. ஆனால் பியூரிட்டி செக்கு, வேஸ்டேஜ் இதெல்லாம் போக என் கையில் வந்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லாஸே எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு, 3,574 ரூபா லாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த செயினை மாற்றலை நான், அதை அப்படியே சேல்ஸ் பண்ணி வேறு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அப்புறமா இந்த ரிங் பார்த்தேன். இந்த ரிங் பார்க்கும்போது இது ஜிஆர்டிலே எடுத்ததுனால அவங்க எந்த ஒரு வேஸ்டேஜும் எனக்கு சொல்லலை. உருக்குனாங்க, என்ன கிராம் வந்ததோ அன்றைக்கி ரேட்டு போட்டு அதை அப்படியே எடுத்துட்டாங்க. அப்படியும் பார்த்தாலுமே எனக்கு இது லாஸ் தான். ஏன்னா ரிங் ரொம்ப நாள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சார் கையில். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் லாஸ் தான். ஜிஆர்டிலே எடுத்ததுன்றதுனால வேஸ்டேஜ் எதுவுமே தரலை. பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக ஹால்மார்க்கா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஒரு நகை வாங்கணும்னு போனோம். இதை ரெண்டுத்தையும் இந்த ஒரு பேங்கிள் கண்ணில் தென்பட்டது. நான் எப்பயுமே எந்த நகை எடுத்தாலுமே செய்குலி சேதாரம்ன்றது ரொம்ப லீஸ்ட்டாக இருக்கதா பார்த்து தான் எடுப்பேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு சேமிப்பு போல் வச்சுக்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ இப்போ நான் ரிங் இவ்வளோ லாஸ் ஆச்சு, செயின் நான் சேல்ஸ் பண்ணி இவ்வளோ லாஸ் ஆச்சு. இப்போ நான் வாங்க போன வளையல் இவ்வளோ வேஸ்டேஜ்.
ஸோ மொத்தமாக இங்கே 19,000 நியர் டு 20,000 எனக்கு வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் சேல்ஸ் பண்ணது என்னென்னா ஒரு செயினு ஒரு ரிங்கு. இது நியர் டு இது வந்து இது ரெண்டுமே 1 பவுனு கிட்டக்க, இது 1.5 பவுன் தாண்டி இருக்குது இந்த செயின். ஸோ நான் 1.5 பவுனு போட்டு 1 பவுனு போட்டு 3 பவுனு, இது 3 பவுனு வளையல் எடுக்க போனேன். அப்போ எனக்கு இன்னமும் காசு வந்து இடிச்சுது. ஸோ அப்போ நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன், நகை சீட்டு கட்டியிருந்தேன். சரி நகை சீட்டு காசை எடுத்து அப்புறம் அந்த பேங்கிள் கட்டிக்கலாம், அப்புறம் புதுசாக நகை சீட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் அந்த நகை சீட்டு எடுக்க போனால் 30,000 வரைக்கும் கட்டி வச்சுருந்தேன். அப்போ அங்கே இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க, 30,000 வரைக்கும் நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கண்டிப்பாக விழும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த பேங்கில் எடுக்க போக கையில் காசு இல்லை. சரி நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஸ்டேஜ் அந்த நகை சீட்டை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம், இந்த காசை எடுத்து இந்த பேங்கில் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம வாங்கினது தான் இந்த பேங்கிள். இது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 கிராமு, இப்போது பார்த்தீங்கன்னா 3 கிராம் 3 பவுனு கிட்ட. இதோட ஜிஎஸ்டி பார்த்தீங்களா 4,417 ரூபா. ஸோ இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. நகை சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா அந்த நகை சீட்டை எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த நகை முடிகிற வரைக்கும் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நகை சீட்டில் கட்டுற நம்மளுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும். செய்குலி சேதாரம் மோஸ்ட்லி செய்குலி இருக்காது. நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் மோஸ்ட்லி செய்குலி இருக்காது. ஏதாவது 1-2 நகைக்கு தான் வந்து செய்குலி வைப்பாங்க. சேதாரம் வந்து இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம். நான் வந்து அவசரப்பட்டு நகையை க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு வந்து செய்குலி சேதாரம் எல்லாமே சேர்த்ததால எனக்கு வந்து இது வேஸ்ட்டு தான். நான் ஒரு 11 மந்த்ஸ் பிளான் போட்டு 3 மந்த்ஸில் நான் வந்து எடுத்துட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு வந்து செய்குலி சேதாரம் சேர்த்து தான் அவங்க வந்து நகை கொடுத்தாங்க. ஆனால் இதே போல் வந்து நகையை நம்ம மாற்றணும், இல்லை நகையை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் எப்போ வந்து நம்மளுக்கு வருதோ அப்போ வந்து நம்ம நகையை மாற்றிக்கணும். அது சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் தருவாங்க, வித்தவுட் வேஸ்டேஜில் நீங்கள் நகையை வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நகையை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் 1 இயர் லேட்டர் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் ஸ்கீம்லாம் நிறையா இருக்குது. இப்போ வந்து அதுலேயும் நிறைய ஸ்கீம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஸ்கீம்னா, இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து கட்டிடணும். ஆனால் எடுக்க போகிற நேரத்தில் நகை ரேட்டு என்ன 1 லட்சம் இருக்கோ இல்லை 2 லட்சம் இருக்கோ கையில் கட்டிட்டோம் அப்படின்னா எடுக்க போகிற நேரத்தில் வந்து கோல்டு ரேட் என்னவோ அந்த ரேட்டில் தான் நம்ம நகை எடுக்க முடியும். ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக தெரியல. ஸோ அதனால தான் நான் காசாக மாற்றி அதில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் எனக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க, அதை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தெரியும். ஆனால் அதே சமயம் நல்ல கடையான்னு பார்த்து நம்ம இந்த ஆஃபர் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பிரணாவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜுவல்லரி கடையெல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. அதனால் நம்ம சேமிப்பு இது எதுக்கு நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், இல்லை நம்ம பிள்ளைங்க படிப்புக்கு, எல்லாருமே நகை வாங்குறது வந்து ஒரு சேஃப்டி ரீசனுக்காகவும் ஒரு சேவிங்ஸ்க்காகவும் தான் வாங்குகிறோம். ஸோ அதை நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கோல்டு ரேட் இன்னியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,309 ரூபா. நான் வாங்கின அன்றைக்கி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,850 ரூபா. ஸோ வித்தின் 6 மாதத்துக்குள்ளாரே 6 மந்த்ஸ் தான் ஆகுது. 6 மந்த்ஸுக்குள்ளார எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது பாருங்கள், 540 ரூபா. ஸோ நீங்கள் கோல்டில் வந்து கண்டிப்பாக வந்து டெபாசிட் பண்ணுங்கள், நல்லது தான். ஆனால் அந்த குறிப்பிட்ட 11 மாதம்னா 11 மாதம் வந்து முடியாமல் நீங்கள் எடுத்துடாதீங்க. ஏன்னா முடிஞ்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும், செய்குலி சேதாரம் இல்லாமல் நகையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் ஒரு 3 பவுன் பர்ச்சேஸ் பண்ணேன். 3 பவுன் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,52,686 ரூபா. இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சொல்லியிருந்தேன். நகைச்சீட்டு கட்டுனீங்கன்னா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு 11 மாதம் கட்டிட்டு நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா அது ப்ராஃபிட்டு. நம்ம நடுவுலே போயிட்டு வேறு நகையை மாற்ற போகிறோம், அந்த நகையை மாற்றும் போது நம்மளுக்கு காசு இல்லை, ஸோ இதை மாற்றுறோம் அதை மாற்றுறோம் அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா அது டோட்டல் வேஸ்டேஜ் தான். அது வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணாதீங்க. நான் செஞ்ச தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. அதே போல் இந்த செயின் முக்கால்வாசி வந்து சேல்ஸ் பண்ணாமையே இருக்கலாம், நம்ம வந்து மாற்றாமையே இருக்கலாம். ஏன்னா அது ஊருக்கு போனோம் அப்படின்னா அது வேறு டபுள் த அமௌண்ட்டு தான் செலவாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எந்த வளையல் வாங்கினேன்னு பாருங்கள். இருக்கிறதுலே இந்த வளையல் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்டேஜ் இல்லாத வளையல். இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இதுக்கு வேறு பாக்ஸ் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ என் கையில் அந்த பாக்ஸ் இல்லை, அதனால் நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கிறேன்.
உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளையல் தான் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக நான். இது வந்து நோ வேஸ்டேஜ் தான் இந்த வளையல் நான் வாங்கும். இது வந்து அந்த அளவுக்கு வேஸ்டேஜே இல்லை. இங்கே பாருங்கள், டிசைனே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் டிசைன் இது தான். அதனால தான் நான் இதை பர்ச்சேஸே பண்ணேன். கடைசியில் வந்து இதுதான் வந்து அதுக்கே வந்து 7,000 8,000 7,827 ரூபா வந்துடுச்சு இந்த நகைக்கே. இதுக்கே ஒரு டிசைனுமே இல்லை, அதுக்கே இந்த வேஸ்டேஜுக்கு நிம்மா காசு நான் கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த மோஸ்ட்லி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நகை டிசைன்ஸ் பார்க்காம எடுங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிசைன் பார்த்து எடுக்கலாம். சேவிங்ஸு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசைன் பார்க்காம நம்ம எடுக்கிறது பெஸ்ட்டு. அதே போல் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் டைமில் நகையை பர்ச்சேஸ் பண்ணணுன்றதும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வாங்கின போல் யாரும் வாங்க தேவையில்ல. ஏன்னா எனக்கு வந்து நகை சீட்டு கட்டியும் எனக்கு லாஸ் தான். உங்களுக்கு பில் நான் இதோட அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த கிராம் வந்து நான் வாங்குகிற அன்றைக்கி கிராம் வந்து எனக்கு 5,850 ரூபா இருந்துச்சு. இதோட வேஸ்டேஜு அப்புறம் இதோட ஜிஎஸ்டி நான் என்கிட்ட இருந்த பேங்கிலையும் மாற்றி எனக்கு வந்து இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த நகை சீட்லேயே வந்து நீங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது. நியூ கோல்டன் லெவல்னு இருந்தது, நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸின்னு இருக்குது, கோல்டன் ஒன்னுன்னு இருக்குது. நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் லெவல்ன்றது நம்ம அமௌண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது, கோல்டன் ஃப்ளெக்ஸின்றது கிராமில் பர்ச்சேஸ் பண்ணுறது, கோல்டன் ஒன்னுன்றது ஜஸ்ட்டு நம்ம எந்த மந்த்து வந்து நம்ம நகையை வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஏதாவது சாலிடாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா போய் ஜிஆர்டிலையோ இல்லை எந்த நகைலையோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு பண்ணி வச்சுட்டீங்க உங்கள் நேமில் அப்படின்னா 1 இயர் கழித்து அன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அந்த ரேட்டில் தான் நம்ம எடுக்க முடியும் கோல்டன் ஒன். எனக்கு தெரிஞ்சு அது வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இல்லை நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேருக்கு வந்து காசு கையில் தங்காது, அது ஒரு நகையாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஓகே தான். இது நியூ கோல்டன் ஃப்ளெக்ஸின்றது ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டியில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் இந்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 50% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமில் வந்து இன்றைக்கி நீங்கள் போய் காசு கட்டுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கிராமில் 1 கிராமோ 2 கிராமோ சேர்த்துருவாங்க. ஆனால் வந்து வேஸ்டேஜ் வந்து 50% நீங்கள் கட்டணும், 50% எந்த ஜிஆர்டியில் கட்டிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் 50 நம்ம கட்டுறதே வந்து வேஸ்டேஜுக்காக தான் கட்டுறோம். ஆனால் வேஸ்டேஜ் நம்ம மேலே 50% கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூ கோல்டன் லெவல் வந்து காசில் கட்டுறோம். இன்றைக்கி என்ன என்னால் சேர்க்க முடியுமோ நம்ம சேர்த்துட்டு நாளைக்கு இது ஒன் டைம் யூஸர் போல் ஃபஸ்ட்டு ஒரு இது. ஸோ உங்களுக்கு இதில் எது ஃப்ளெக்சிபிள்னு தோணுதோ நீங்கள் அந்த ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் பே பண்ண ஆரம்பிங்க. ஆனால் என்ன போல் தப்பு பண்ணிடாதீங்க. பே பண்ணுறீங்க அப்படின்னா 11 மந்த்ஸ் கழித்து எடுங்க. ஏன்னா வித்தின் த மந்த்ஸில் நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட்டும் கிடைக்காது, வேஸ்டேஜ் இல்லாமல் நகையும் எடுக்க முடியாது. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின பில்லு. பாருங்கள், நான் வாங்கின அன்றைக்கி ரேட் வந்து 5,850 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததுனா ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.